அது பாருங்க, ஒரு அம்மா முதல்வருக்கு நேரடியா போட்டுருச்சு அழைப்ப. ஐயா வீட்டை சுத்தி தண்ணியா, இந்த தண்ணீரை இறைச்சி விடுங்கய்யா, அது செஞ்சு கொடுங்கய்யா, நல்லா இருப்பீங்க. செஞ்சு கொடுக்குறமா செஞ்சு கொடுக்குறமா. மழை விட்ட பிறகு செஞ்சு கொடுக்கட்டுமா? மழை விட்ட பிறகுதான் அதுவே போயிரும் ஐயா. கையை பிடிச்சு பார்த்து எங்க ஊர்ல எங்க அப்பத்தா கற்பமா இருக்கு இல்லைன்ட்டு போறான். மருத்துவம் படிக்கிறேன்னு மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துறேன்னு நீட்டு தேர்வு கொண்டாந்து நீட்டிட்டான். மதுரையில வயிற்றுல கட்டி இருந்திருக்கு ஒரு பிள்ளைக்கு. கட்டி கற்பம் 10 மாசம் வைத்தியம் பார்த்திருக்கான். மழை பெய்ய மாட்டான். இப்ப ஒரு 3ஆம் தேதி ஒரு நிகழ்வுல கலந்துக்க போறேன். அதில் அழைப்புதல் அனுப்பியிருந்தாங்க. தம்பி உதயநிதி அழைப்பு. இளைய கலைஞரே, அவரை எனக்கு பிடிக்குது, கடைசி காலத்தில் வெறுப்பு வந்துட்டுது, என் இனச்சாவுக்கு இந்த துரோகத்தை செஞ்சுட்டாருன்னு. ஆனால் உண்மையிலே பெரிய பேரறிங்க, எழுத்தாற்றல், பேச்சாற்றல், நினைவாற்றல்ல அவரை மிஞ்சி இனி ஒரு தமிழ் இந்த நாட்டில் ஒருத்தன் பிறகுனா சும்மா போட்டு தம்பி உதயநிதி அதை சின்னவர் சொப்பு வச்சு விளையாடிட்டு போங்கடா, அப்படி பல்லாம் போட்டிங்களா, கிச்சு கிச்சு தாம்பலாம், கிய தாம்பலாம், இதே போடுங்கடா. எங்க இருக்கு குச்சி? இங்க இருக்கு. கதறிக்கொண்டிருக்கிற வேளாண்குடி மக்கள் நிலத்தில் முளைத்து நெற்பயிர் அப்படி பச்சிலம் தளிர் போல பிறந்த குழந்தை போல அந்த குழந்தையை பச்சிலம் குழந்தையை அப்படியே பூமிக்குள் போட்டு மண்ணை மூடினால் எப்படியோ அப்படி முளைத்து வந்த அந்த பசுந்தளிர்களை, அந்த பச்சிலம் பயிர்களை பொக்களின் இரும்பு கை கொண்டு மண்ணை அள்ளி போட்டு மூடிய மகத்தான ஒரு சாதனையாளர்கள். கேட்டால் சாலை போட வேண்டும் என்கிறார். என் நிலத்தை அழிச்சிட்டு எனக்கு பாதை கொடு என்று இந்த கூட்டத்தில் யார் கேட்டது? ஒருவர். ஐயா ஏவாவல் சொல்கிறார்கள், தஞ்சாவூர்ல எங்களுக்கு 4 வழிச்சாலை வேணும்ட்டு விவசாயிலாம் என்கிட்ட கடிதம் கொடுத்தாங்கன்னு. ஒரு கடிதத்தை வெளியிடுங்க. அப்படி கொடுத்தா அவங்க கட்சியில் இருக்கிறதா பைத்தியக்கார பையன் 4 பேர் கொடுத்துருப்பான். அது அம்மா நிர்மலா சீதாராமன் அவங்க நிதிநிலை அறிக்கையில தூய காற்றுக்கு 4500 கோடி. அம்மா காட்டையெல்லாம் வெட்டி ரோட்டை போட்டுட்டுமா நீங்க பண்ற பாடு 4500 கோடிக்கு தூய காற்று எங்கிருந்து வாங்குவீங்கம்மா? சரி, இது வாங்கிட்டு வரீங்க, எங்கே எப்படி கொடுப்பீங்கம்மா? எங்களுக்கு இப்படி சைடுல இப்படி ஒரு இது மாதிரி கட்டி அப்படியே மூக்கில் ஒரு போட்டுக்கிட்டு அப்படியே போகும்போது நாங்கெல்லாம் மாஸ்க் போட்டு தின்னம்ல அந்த கொரோனால அப்படியே இப்படி மூக்கில் செருகிக்கிட்டு அப்படியே சுத்துறதாம்மா. இந்த மாதிரி அறப்பைத்தியங்கள். பட்டு சொல்லு இல்லை ஆனா சொல்லு. பட் ஆனா பட்டு சொல்றா இல்லைன்னா ஆனா சொல்றா. பட் ஆனான்னு பேசி என் தாய்மொழி பட்டு போச்சு. ஸோ அது இல்லாமல் சோறு இறங்காது. ஆக்சுவலி இல்லாமல் அடுத்த வார்த்தை வராது. இவங்களை என்ன பண்ணலான்ற, நீயே சொல்ல என்ன பண்ணலான்ற. அப்படியே உப்புத்தாளை எடுத்து வச்சு அப்படி நாக்கை பிடிச்சிக்கிட்டு உப்புத்தாள் இந்த மரத்தை இலக்கி வச்சிருப்பான். பேசு. மம்மி சொல்லு ஒரு தேய், டாடி சொல்லு ஒரு தேய். பாசமா கூப்பிடுறாரு. அணுகிற காரணம் இவ்வளவு நாள் உங்க எதிர்த்து பேசிட்டு இருந்தவரு, நீங்க ஒரு தமிழ் தேச விரோதின்னு சொன்னவரு, இப்ப திடீர்னு பாசத்தை காட்டுறதுக்கான காரணம் என்ன? நான் வளர்கிறேனே மம்மி. அது 2016 மத்திய அரசு இந்த திட்டத்தை கொண்டு வர போது இதை திமுக ஆதரிக்கிறது, வரவேற்கிறது என்று திமுக கொடுத்த அறிக்கை இருக்கு. தேர்தல் அறிக்கை. தப்பிக்க முடியாத ஒரு பயலும் பெரிய பிக் பாஸ் இங்க நான் தான். புரியுதா? உண்மையான பிக் பாஸ் இங்க நான் தான். எடுத்து காட்டிடுவேன். இந்த பாட்டுக்கு போட்டுக்க புழுகா தண்ணி எப்படி நீத்தனுக்கு கையெழுத்து போட்ட வேண்டியது, அப்புறம் தெரியாம போட்டேங்கிறது. தெரியாம விஷம் குடிப்பீங்களா? ஒண்ணு தெரிஞ்சுக்கிறீங்க தம்பி தங்கைகளே, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது. சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. சாலை இறந்தனையார் பாடி இந்த பாட்டை அடிக்கடி சொல்லுகிறது. ஒரு ஊடகம் நம்ம காட்டாது, டிவி பேசாது, எதுவும் பேசாது. டிவி நம்மகிட்ட இல்ல, ஆனா டிவில எல்லாம் நம்ம தான் செய்தி நம்மளதான் போடும். அந்த கூட்டத்தில் ஏதாவது பேசி விடுறாரா, அதை பிடிச்சுக்கிட்டு ஏதாவது பேசலாமா? அதை தம்பி வையவன் சொல்றாருல,
நம்ம எச்சில் இருந்தா கட்சி நடத்துறதவங்க. அவ ராமலீலா நடத்தினா நீ ராவண பெருவிழா விட்டு வேல் வீச வேண்டியதானே, வால் வீச வேண்டிய ஏன் செய்யல? 10 தலை என்பதை இவர்கள் ஏற்கிறார்களா? பகுத்தறிவு பெருங்கழகங்கள், திராவிட திருவாளர்கள். உங்களுக்கு தெரியாதா? கலை 10 தலை சிறந்தவன், பிசை 8 புகழ் கொண்டவன். இதனால என் பாட்டனுக்கு பெருமை. கலை 10 தலை சிறந்தவன். கட்டிடக்கலை, ஓவியக்கலை, இசைக்கலை, ஆடல் கலை, சமையல் கலை, சோதிடக்கலை, எல்லாத்திலையும் தலை சிறந்த ஒருவனை கலைபத்தை தலைபத்தாக காட்டி ஒரு பரதேசி நாய்கள் 10 தலையோட எவனா பிறக்க முடியுமாடா? நீனு உங்க அம்மா மாடா பிரசவம் பார்த்து